ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை பொடி மாஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொன்னிறம் ஆகட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அந்த கேப்பில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. தோசை சுட்டு தோசை மேலே இந்த முட்டை பொடி மாஸை போட்டு ஃபோல்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.